கட்சி அலுவலகமாவே மாத்திட்டாங்க, இங்கேயே ராஜினாமா செஞ்சு இங்கேயே மாத்திட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இதற்கு முன்னால் தலைமைச் செயலகத்துக்குள்ள சாமானிய மக்கள் யாரும் வந்ததில்லை. இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி எப்படின்னா தலைமைச் செயலகத்துக்குள்ள புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி கொண்டிருந்தார்கள். அந்த அரசு சார்பாக அரசுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி இருந்தாங்க. இன்னைக்கு சாமானிய மக்கள், பொதுமக்கள், ஒவ்வொரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நீங்க போய் நின்று பாருங்க, வர்றதெல்லாம் சாமானிய ஏழை எளிய மக்கள். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கஷ்டங்களுக்காக வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் என்ன செய்யணுமோ அவ்வளவு கிரிவன்ஸையும், முன்னாடி கிரிவன்ஸ் டைம் ஏதாவது இருந்துச்சா, இப்பதான் இந்த அமைச்சரை பார்க்கணும் இருந்துச்சா, இல்ல முதல்வர் பார்க்க ஏதாவது கிரீவன்ஸ் டைம் இருந்துச்சா, இப்ப எப்ப வேணாலும் எந்த அமைச்சர் வேணா பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் 9 மணிக்கு ஆபீஸ் வந்துடுறாங்க, தலைமைச் செயலகம் வந்துடுறாங்க, சாயந்தரம் வரை இருக்கிறாங்க. இரவு 8 மணி 9 மணி வரைக்கும் பல அமைச்சர்கள் இருந்த மக்களை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான கிரிவன்ஸ் எல்லாம் அங்கங்க நாங்க சார்ட் அவுட் பண்ணி அமைச்சுக்கிட்டே இருக்கோம். மக்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் 500 1000 பேர் வந்து சந்திக்கிறார்கள். அதை நீங்க ஒவ்வொரு அமைச்சரோட அலுவலகத்திலும் வெளியிலேயே பார்க்கலாம். அதுல ஒரு சில கட்சிக்காரர்கள் இருக்கலாம், பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் எல்லா பகுதியிலிருந்து வந்து பாக்குறாங்க. அதை இவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது. இவங்க புது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கு, புதிதாக இருக்கு. தலைமைச் செயலகத்துக்குள்ள பொதுமக்கள் இவ்வளவு பேர் வந்து அமைச்சர்களை பார்க்கறது என்னன்னா, இது நம்ம இருக்கப்ப யாரு, நீங்க இருக்கப்ப யாருமே நீங்க விடலையா, நீங்க இருக்கப்ப எத்தனை பேர் நீங்க வந்து பொதுமக்களை பாத்தீங்க? உங்களை சந்திப்பது உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். உங்க ஒவ்வொரு துறைக்கும் 20 PA வச்சிருந்தீங்க. நாங்க சொல்லிட்டோம் எந்தெந்த துறையில் எவ்வளவு PA வச்சிருந்தீங்கன்னா, 20 PA எதுக்கு வச்சிருந்தீங்க? 20 PA வசூல் பண்ண வச்சிருந்தீங்க. அப்படித்தானே ஒவ்வொரு துறை இருந்துச்சு. நாங்க முன்னாடியே லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, ஒவ்வொரு துறைக்கும் 20 பாயிண்ட் போட்டு 20 இடத்துல வசூல் பண்ற வேலை தான் பண்ணீங்க. டிரான்ஸ்பர் ஒருத்தர், ப்ரொமோஷன் ஒருத்தர், டெண்டர் பார்க்கர் ஒருத்தர், கான்ட்ராக்ட் ஒருத்தர், ஒவ்வொரு துறையிலேயே 20-10 பேரை வச்சு நீங்க வசூல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லாம் முன்னாடி தலைமைச் செயலருக்கு வர்றதே வந்து ஒரு சில புரோக்கர்களை சந்திச்சுட்டு போறதுக்கு மட்டும்தான். ஆனால் இப்ப தலைமைச் செயலகத்தில் சாமானிய மக்கள், எளிய மக்கள் வந்து சந்திச்சுட்டு போறாங்க, அமைச்சர்கள் பாக்குறாங்க. அதுல எந்த தவறும் இல்லை. அது என்ன குறை சொன்னாலும் நேர்ல எல்லாரும் வந்து பாத்துக்கலாம். இந்த ஆட்சி அமைஞ்சதில் முதலமைச்சர் பேரவையில் சொன்னாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சார்ந்த அதிமுகவினரை சந்தித்தது ஏன்ற கேள்வி எழுப்புறாரு. நாங்கள் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டோம். திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டோம். ஆனால் அப்பொழுது அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நான் இப்போது சந்தித்தால் நிறைய, அவருக்கு அப்ப உள்கட்சி பிரச்சனை உச்சத்தில் இருந்தது, அதுக்கு சந்திச்சால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் எல்லாரும் நாங்க வந்து முதலாவதா யாரை சந்திச்சார்? எங்களுடைய தலைவர் முதலாவதாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். முன்னாள் முதல்வர் அவர்களை சந்திச்சாரா? எல்லாரும் சந்திச்சாரா? எல்லாரும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. அப்ப சொன்னாங்க, எனக்கு ரிப்ளை பண்றதை சொன்னாங்க, யாரை சந்திச்சாங்க? திரு எடப்பாடி அவர்களுக்கு நேராக போன் கிடையாது. அவரை சுற்றி இருக்க 3-4 பேருக்கு தான் தொடர்பு கொள்ளணும். அந்த 3-4 பேருக்கும் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அவருக்கு யாராவது ஒருத்தர், இப்ப நீங்க இவ்வளவு பேர் நாள் இருக்கீங்க, திரு எடப்பாடி அவர்களுக்கு நேரடியாக போன் இருந்து யாராவது பேசியிருக்காங்களா? அவருக்கு நேரடியாக போன் கிடையாது. அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருப்பார், அதுல கூட இருக்கும் ஒரு சில முன்னாள் அமைச்சர் இருப்பாங்க, அவங்க மூலியமா தான் அவரை தொடர்பு கொள்ள முடியும். இப்ப எங்களுடைய தலைவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். சோ அந்த மாதிரி தான் அவர் எடப்பாடி அவரை சுற்றி வச்சிருப்பார். அதன் மூலியமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அவர் அப்ப வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அவரை சந்தித்தால் நல்லா இருக்காது, எங்க கட்சிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தடுத்த கட்டமா சரி இங்கேயும் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களை சந்திக்கலாம், நல்லா இருக்காது. ஏன்னா அதிமுக மற்ற கட்சியெல்லாம் சந்திச்சாச்சு, அதிமுக இருக்கிற யாரையாவது சந்திக்க வேண்டியது நல்லா இருக்காதுன்னு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே தவிர, ஒரு நிமிஷம் என்னன்னா, அவர்களால் தான் இந்த ஆட்சி நடக்குதா இல்ல, அவர்களை வைத்துதான் இந்த ஆட்சி அன்னைக்கு வந்து வாக்கெடுப்புல தப்பிச்சதா இல்ல, எங்களுடைய கூட்டணியிலே எங்களுக்கு வந்து 120 MLAக்கள் சப்போர்ட் இருந்துச்சு. அது வந்து அவர்களை மரியாதை நிமித்தமாக புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வழிநடத்திய கட்சி, அந்த கட்சியில் சேர்ந்த மூத்த தலைவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனாலதான் சந்திப்பு நடந்துச்சு. அவர்களை வைத்து அந்த அன்னைக்கு இருந்த வாக்கெடுப்புல நாங்க ஏதாவது ஜெயிச்சுமா? இல்ல அது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அன்று கேட்கப்பட்டது, கடைசி நிமிடம் இல்லைன்னு சொன்னாங்க.